ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாசத்துக்கான வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனோட டிக்கெட் 3 மணிக்கு ஓப்பன் ஆகியிருக்கு. இதுல நமக்கு பெரிய லெவலுக்கு வர்ச்சுவல் கியூ வந்து இருக்காது. ஒரு செகண்ட் கணக்குல தான் கியூ வந்து இருக்கும். ஜஸ்ட் இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சேவா வந்து ஓப்பன் ஆகாத மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து அவைலபிள் காட்டுது. பிப்ரவரி 16ஆம் தேதி ரத சப்தமி அப்படின்றனால அன்னைக்கு வந்து சேவா கிடையாது. இப்போ வந்து நமக்கு தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு பிப்ரவரியில இருந்து தான் அவைலபிள் இருக்கும். இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன சேவாவோ அந்த சேவா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து கிளிக் ஹியர் அப்படின்ற ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஹியர் அப்படின்றது வயலட் கலர்ல இருக்கும். அந்த வயலட் கலரை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஆர்ஜித பிரம்மோற்சவத்துல உங்களுக்கு எந்தெந்த நாள்ல டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குன்னு காட்டும். இப்போ 1ஆம் தேதி மட்டும் ஏன் நமக்கு வந்து இந்த கலர்ல காட்டுது அப்படின்னா 1ஆம் தேதி சேவா புக் பண்ணா 1ஆம் தேதி தர்ஷன் போக முடியாது. 2ஆம் தேதியில இருந்து தான் தர்ஷன் போக முடியும். இப்போ 2ஆம் தேதி நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல என்னென்ன ஸ்லாட்ல எவ்வளோ டிக்கெட் இருக்கு அப்படின்றத இங்க வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்லாட் டிக்கெட் பார்த்தாலே தெரியும். இப்போ நீங்க வந்து வேற டேட் 15ஆம் தேதி இந்த மாதிரி நீங்க எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டுக்கு நம்ம செக் பண்ணி டிக்கெட்ஸ் வந்து தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் சேவாவே நீங்க புக் பண்ணணும். அதே மாதிரி கல்யாணோற்சவம் ஸோ செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஹியர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாருங்க ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து ஒரு 200 அந்த மாதிரி டிக்கெட் வந்து கொடுத்துருப்பாங்க. மொத்தம் வந்து ஒரு 5 ஸ்லாட்டு 6 ஸ்லாட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து பாருங்க 7 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற டேட் வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல வந்து சாட்டர்டே சண்டேஸ் வந்து பாருங்க ஃபாஸ்டா புக் ஆகுது. ஸோ இதுல சாட்டர்டேல 24ஆம் தேதி ஃபர்ஸ்ட் 2 ஸ்லாட்டு ஃபுல்லாவே முடிஞ்சது. மீதி இருக்க ஸ்லாட் தான் அவைலபிள் இருக்கு. இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட்டு காட்டும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரெட்ல இருக்குன்னா அந்த ஸ்லாட்ல இருக்க டிக்கெட் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதுவே சண்டே செக் பண்ணி பாருங்க. சண்டே ஓரளவுக்கு இருக்கு. சாட்டர்டே தான் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து புக் ஆகுது. ஸோ இந்த சேவால அப்படி இருக்குன்னா நீங்க மற்ற சேவா கூட புக் பண்ணிக்கலாம். இதுல ஊஞ்சல் சேவா நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி சகஸ்கர தீபாலங்கார சேவா செலக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. இதுல வந்து ஒரு 4 ஸ்லாட்டு தான் இருக்கு. ஒரு ஸ்லாட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கும். இல்ல 4 ஸ்லாட்டு தான் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இப்போ சாட்டர்டேஸ்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அதிகமா இருக்க கவுண்டிங் வந்து செலக்ட் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணிக்கிங்க. கம்மியான ஸ்லாட் அப்படின்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது ஏதாவது எரர் வரும். ஃபர்ஸ்ட் சேவா புக் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து தான் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மெயினா நீங்க பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம், என்னைக்கு நீங்க தர்ஷனுக்கு போறீங்களோ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய நாள் சேவா வர மாதிரி இருக்கணும். இப்போ ஜனவரியிலாம் நமக்கு வந்து இந்த சேவா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க இதுல வந்து புக் பண்ணா கூட பிப்ரவரியில நீங்க வந்து தர்ஷன் 1ஆம் தேதி கூட புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி வேணும்னா ஜனவரி கடைசியில மாதிரி கூட நிறைய டேட்ஸ்ல எல்லா சேவாவுமே அவைலபிள் இருக்கு. அதை நீங்க டிக்கெட்டும் நிறையவே இருக்கு. புக் பண்ணிட்டு கூட நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். இப்போ 31ஆம் தேதிக்கு பாருங்க சகஸ்கர தீபாலங்கார சேவா கம்ப்ளீட்டா முடிஞ்சுது. 30ஆம் தேதி பார்க்கும்போது அந்த சேவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இங்க தர்ஷன் டிக்கெட் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து புக் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் புக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தர்ஷன் அவைல் பண்ண கேட்கும். அப்படி சப்போஸ் கேட்கலன்னா புக்கிங் ஹிஸ்டரியில போங்க. அதுல வர்ச்சுவல் சேவா செலக்ட் பண்ணுங்க. உங்களோட கரண்ட் புக்கிங் இங்க இருக்கும். அதுல புக் தர்ஷன் இல்லைன்னா அவைல் தர்ஷன் கொடுத்துருப்பாங்க ஒரு ப்ளூ கலர் லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்த தர்ஷன் டேட் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுல போயிட்டு உங்களுக்கு எந்த டேட்ல தர்ஷன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். 2 பேத்துக்கு டிக்கெட் புக் பண்றீங்கன்னா 2 பேத்தோட போட்டோ வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதை அப்லோட் பண்ணிட்டு புக் கொடுத்துட்டீங்கன்னா டிக்கெட் வந்து புக் ஆயிடும். இந்த புக்கிங் ஹிஸ்டரியிலே டிக்கெட்டும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட புக்கிங் இப்படிதான் இருக்கும். இந்த டிக்கெட் மூலமா நீங்க வந்து தர்ஷன் பாக்குறது 300 தர்ஷன் வழியிலே தான் அலோவ் பண்ணுவாங்க. பிப்ரவரியில எனக்கு ஒரு கன்ஃபார்மான டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் புக் பண்ணிட்டு 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா அதுவும் புக் ஆகும். ஆதார் கார்டு யூஸ் பண்ணி தான் புக் பண்ணணும். நம்ம வேற டிக்கெட் கூட புக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக்கெட்டு அங்க பிரதர்ஷன டிக்கெட் அப்படி கூட நீங்க புக் பண்ணிக்கலாம். புக் ஆகும். ஒரு சிலர் ஒரே மாசத்துல 2 தர்ஷன் 3 தர்ஷன் பிளான் பண்றவங்களுக்கும் இப்போ வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்க இந்த வர்ச்சுவல் சேவால ஒரு டிக்கெட், அதுக்கப்புறம் அங்க பிரதர்ஷனத்துல ஒரு டிக்கெட், அதுக்கு அடுத்தது 300 தர்ஷனத்துல ஒரு டிக்கெட், இந்த மாதிரி கூட நீங்க பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே காமனா ஓப்பன் பண்ணக்கூடிய அக்கமடேஷன் தான் நம்ம புக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ புக்கிங் அவைலபிள் இருக்கு, டிக்கெட்டும் அவைலபிள் இருக்கு. யார் யாருக்கு வேணுமோ பண்ணிக்கோங்க. இதோட புக்கிங் பத்தி ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலா வீடியோ கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். அதே நேரம் நீங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.